Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானையும் தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு சின்ன டீட்டெயில் உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கதை அனுப்பிட்டு இருக்கீங்க. அதாவது அனுப்பின உடனே என்னுடைய கதையை போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அன்பார்ந்த நண்பர்களுக்கு என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னு நினச்சிக்கிடுங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் உள்ள கதையை தான் நான் இப்போ எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல போனால் தெய்வீக ரீதியாட்டு நிறைய காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படி செய்துட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த டைமிங் முன்னால் மாதிரி 2 நாளைக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு டைமிங் அமையிறது கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த வேலையும் பார்க்கணும், இந்த இதையும் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இதன் மூலியமாக தான் அந்த மாதிரி வேலைகளும் எனக்கு வருது. அதுலேயும் எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்குதுங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் முன்ன பண்ண ஆச்சுன்னா நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த வீடியோஸ் கண்டிப்பாக நான் அதாவது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்படின்னு நினச்சிக்கிடுங்க. அந்த மாதிரி அந்த வீடியோ வந்துடும். ஒவ்வொருத்தருடைய வீடியோவை தான் நான் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன். வருஷப்படி கண்டிப்பாக உங்களுடைய வீடியோக்கள் வரும். அதை பற்றின கவலை உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன். சரி, வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க அதாவது புதுக்கோட்டை மாவட்டம். அந்த மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது வளவன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2003 அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் அவருடைய லைஃப்ல நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வளவனுக்கு அந்த டைம்ல அதாவது 2003 காலகட்டத்தில் அவர் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு தங்கையும் இருந்திருக்கிறாங்க. அவங்க 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, தங்கைக்கு 15 வயசு ஆகுது. அவங்க வயசுக்கு வந்த ஒரு பொண்ணா தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வளவன் இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த வேலைகளுக்கு போகக்கூடிய பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அது எப்படி அப்படின்னா, இவருடைய அப்பா அதாவது வளவனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த கொத்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறார். அதாவது ஊருக்குள்ள கிடைக்கக்கூடிய வேலைகள்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு பெரியப்பா ஒரு சித்தப்பா 2 பேரும் இருக்கிறாங்க. இவங்களுடைய வீடுகள் வரிசையாக அமையப்பட்டிருக்குது ஒரு தெருவில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது பின்னாடியும் வீடுகள் இருக்குதான். அதே மாதிரி என்ன அப்படின்னா, 2 தெரு, ஒரு தெருவில் 2 செக்ஷன் வீடு இருக்கும். அதன் பிறகு அடுத்த தெரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இவங்களுடைய வீடும் அமையப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வளவன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இவங்க அப்பா கூட ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எல்லாம் வேலை இருந்ததுன்னா இந்த கொத்த வேலைக்கு சித்தாளாட்டு கூட போவாருங்க. அப்படிலாம் நிறைய வேலைக்கு போயிருக்கிறாரு. அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இவங்க அப்பா ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இவங்க ஊர்ல ஒரு கிறிஸ்டின் சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சை சேர்ந்த ஒரு கல்லறை தோட்டம் ஒன்று இருக்குங்க. அந்த கல்லறை தோட்டத்துல இந்த கல்லறை கட்டக்கூடிய வேலைகளை இவருக்கு மட்டும்தாங்க இந்த இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஃபாதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வளவனுடைய அப்பாவுக்கு கொடுத்தா போதும், அவர் கிளியரா பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவர் இந்த கல்லறை தோட்டத்துக்கு வேலைக்கு போவாருங்க. அப்படி கல்லறை தோட்டத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய நம்மளுடைய வளவனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரும்
சரி வளவனும் கூட தான் போவாருங்க. அப்படியே நிறைய ட்ரிப், அதாவது கிட்டத்தட்ட அந்த 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய டைம்ல இவர் போக ஆரம்பிச்சது 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போதும் அவர் போயிட்டு தாங்க இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த டைம்ல, அதாவது அவர் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்ட சூழ்நிலையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த கல்லறை தோட்டத்துக்கும் அவர் வேலைக்கு போறாருங்க. அப்படி வேலைக்கு போகும்போது நம்மளுடைய வளவனும் கூட தான் போறாரு. அப்படி போய் அங்க சில பல வேலைகள் செய்துட்டு முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணி அப்படின்னு சொல்லும்போது வளவனை வீட்டுக்கு அனுப்பிடுவார். அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு 7 மணிக்கு முன்னால நல்ல சரக்கு சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் இந்த நாட்டுக்கோழி கறி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கறியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவார். வந்து சமைச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு அதன் பிறகுதாங்க தூக்கத்துக்கே போவாங்க. இப்படி தான் அடிக்கடி நடந்துகிட்டே இருந்திருக்குது. அதாவது கூடுதல் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த கல்லறை தோட்ட வேலையை செய்வார். அதே மாதிரி தாங்க அன்னைக்கு அங்கே போய் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு 5:30 மணிக்கு நம்மளுடைய வளவனை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. நீ போப்பா, நான் வந்து இதை முடிச்சுட்டு அதை கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 5:30 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. வளவனும் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட டைம் போயிட்டே இருக்குது. வளவன் குளிச்சு எடுத்து ரெடியாக இருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, அப்பா கறி வாங்கிட்டு வருவார், நம்ம சமைச்சு எல்லாரும் இருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த இடத்துல உட்கார்ந்து அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாருங்க நம்மளுடைய வளவன். அப்படி இருக்க டைம் போயிட்டே இருக்குது. மணி வந்து 7 ஆகுது, 8 ஆகுது, 9 ஆகுது, 10 ஆகுது. அப்பா வரவே இல்லைங்க. என்னடா அப்பாவை நீ காணவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவும் வந்து சொல்றாங்க, இப்படி ஒரு நாள் லேட் பண்ண மாட்டாரு, அப்பா எப்பவும் 8 மணிக்கு முன்னால வீட்டுக்கு வந்துருவாரு, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல அவங்க சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுல சித்தப்பா வீட்டுல போய் இவர் சொல்றாரு, சித்தப்பாவுக்கு ஒரு பைக் இருக்குங்க, அதனால சித்தப்பா கிட்ட போய் சொன்னோன்னா சித்தப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, ஐயோ நான் அவனை கறி கடையில பார்த்தனே ஒரு 7:30 மணிக்கு அப்படின்னு சொல்லி சித்தப்பாவும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவர் சந்தையில கறி வாங்கிட்டு இருந்ததை அவர் பார்த்துருக்கிறாரு. சரி என் கூட வாடா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வேற சாதனங்கள்லாம் வாங்கணும், அதனால நீ போடா தம்பி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. ஒருவேளை அங்கே இங்கே தான் இருப்பார், இல்லைன்னா கொஞ்சம் போதை அதிகமாகி எங்கேயா விழுந்து கிடக்குறாரான்னு தெரியல, நான் எதுக்கும் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய வளவனுடைய சித்தப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, பைக் எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பி போறாருங்க. கிளம்பி போய் அங்கே சந்தை இந்த எல்லா இடமும் மூளை முடுக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய பிராண்டி கடையில எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் எங்கேயுமே இல்லைங்க. என்னடா இங்க தானே பார்த்தோம், அந்த சந்தையில பார்த்தோமே, கோழி இறைச்சி எல்லாம் எடுத்துட்டு இருந்தானே, எங்க போனான்னு தெரியலையே. நாட்டுக்கோழி வாங்குறதையும் அவர் தெளிவா பார்த்துருக்கிறாரு. அவர் நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவாராம். அப்படி பார்த்த நபரை காணலையே, வந்தா வீட்டுக்கு வந்திருக்கணும், வரக்கூடிய வழியில எந்த இடத்துலையும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா எல்லா இடமும் தேடிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது எங்களுடைய பெரியப்பாவும் என்னன்னு கேட்கிறாரு, என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி அண்ணனை காணல அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல எல்லாருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆளை காணவே இல்லைங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை பகுதியில் வந்து ஒரு கான்கிரீட் தளம் ஒன்று இருக்குங்க. அதாவது பக்கத்திலே வந்து இந்த கதிர் அறுத்து கொண்டு அடிப்பாங்க இல்லையா, கதிர்களம் அப்படின்னு சொல்லுவாங்க, நெல்களம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு களம் இருக்குது. இவர் ரொம்ப போதை ஆயிட்டார் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வர்றது கிடையாதுங்க. எங்கே போவார் அப்படின்னா, அந்த நெல்களம் இருக்கக்கூடிய இடத்துல போய் தூங்குறது வழக்கங்க. ஒருவேளை இவன் அந்த இடத்துக்கு போயிருப்பானோ, ஒருவேளை போதையில் இந்த மாதிரி பண்ணிட்டானோ அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சித்தப்பா பெரியப்பா கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர், அவங்கக்கிட்ட எல்லாம் பைக்கெல்லாம் இருக்குங்க. இவர் மட்டும்தான் சைக்கிள் யூஸ் பண்ணுவாராம். யார், நம்மளுடைய வளவனுடைய அப்பா. அவருக்கு இந்த சட்டி மம்பட்டி அதெல்லாம் கொண்டு போகக்கூடிய பழக்கம் இருக்குது. அதனால சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவார், பைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வளவன் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இவங்க சித்தப்பாவும் சரி பெரியப்பாவும் சரி கூட இருக்கக்கூடிய அந்த நண்பர்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஏரியாலாம் தேடி போகிறாங்க. அதாவது அந்த ஆத்தங்கரை பக்கம் தேடி போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த களத்தில் அவர் இல்லைங்க. என்னடா இது ஆளக்காணலி அப்படின்னு சொல்லும்போது, எங்கடா வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வளவன்கிட்ட கேட்குறாங்க. என்னன்னா வளவனையும் கூட தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. வளவன் வந்து இந்த மாதிரி நாங்கள் கல்லறை தோட்டத்தில் தான் வேலை பார்த்தோம், ஞாயிற்றுக்கிழமை அங்கே தானே பார்ப்போம் அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே சொல்கிறாரு. சரி நம்ம அந்த ரூட்டில் போய் பார்க்கலாம், ஒருவேளை இறச்சி எடுத்துட்டு இங்கே வந்துட்டானோ, ஏதாவது மதிமயங்கி வந்துட்டானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கல்லறை தோட்டம் வழியாக வண்டி அந்த பக்கம் விடுறாங்க. அப்படி விடும்போது என்ன அப்படின்னா, அந்த கல்லறை தோட்டம் இருக்கக்கூடிய இடம் அவ்வளவுமே கருவேல காடுகள் நிறைஞ்சு போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 11:30 மணிக்கு மேலே ஆகுதுங்க. அதாவது 12 நெருங்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் எப்படி வருது அப்படின்னா, என்ன எடுத்துக்க, என்ன எடுத்துக்க இப்படிங்கிற சத்தம் கேட்குதுங்க.
என்ன இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க அண்ணனுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதுங்க. யாருக்கு? அவங்க சித்தப்பாவுக்கு. சித்தப்பா உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது அண்ணனுடைய அந்த சத்தம் மாதிரியே இருக்குதுப்பா, நம்ம எதுக்கும் உள்ளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டார்ச் லைட்லாம் வச்சுருக்கிறாங்க. கூட நிறைய நண்பர்களும் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ளாடியும் போக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, அது ஒரு கருவேல காடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கல்லறை தோட்டங்க. அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே போக போக இந்த காடு மாதிரி பிடிச்சி அப்படியே அடைஞ்சு போயிருக்கும். ஆனால் சைடு அவ்வளோ அவங்களுக்கு போகிறதுக்கான அந்த வழி மட்டும் கரெக்டாக இருக்குங்க. அந்த வழியில் அவங்களும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. உள்ளே போக போக இந்த சத்தம் பயங்கரமாக கேட்குது. என்ன எடுத்துக்க அப்படிங்கிற சத்தம் அதிகமாக கேட்க ஆரம்பிக்குதுங்க. என்னடா இது சத்தம் அதிகமாக கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கரெக்டாக எந்த கல்லறையில் வேலை செய்தாங்களோ அதுக்கு பக்கத்தில், அதாவது இவங்க வேலை செய்த கல்லறையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கல்லறை தாண்டி அந்த கல்லறைக்கு மேலே ஒரு நபர் உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிக்கிறாரு. அது வேற யாரும் இல்ல, நம்மளுடைய வளவனுடைய அப்பா தாங்க. அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் நின்னது மட்டும் இல்லைங்க, இவங்க டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அவரோட உடம்புல துணி இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, வாயில அந்த நாட்டுக்கோழி இறைச்சி துண்டுகளை வந்து வாயில வச்சு கடிச்சு தின்னுட்டு இருக்கிறாரு. அப்படியே மேல பார்த்து கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா இதுக்கு நேரம், அவங்க நிக்கிறதுக்கு நேரம் வந்து எதிர்த்தாப்புல ஒரு புளிய மரம் இருக்குதுங்க. அந்த புளிய மரத்தை பார்த்து தான் என்னை எடுத்துக்கன்னு சொல்லிக்கிட்டு இவர் கத்திக்கிட்டே இருக்கிறாருங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல இவங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியல. பார்த்தாலே பயம் வரக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய மூளை வேலை செய்யுது. அந்த இடத்துல பயத்துல தான் நடுங்குறாங்க. வளவன்லாம் அந்த பக்கத்துல, அதாவது அந்த ஆட்கள் கூட்டத்தில் அப்படியே ஒளிஞ்சு நின்றுருக்கிறாரு. சித்தப்பாவுடைய கையை இறுக்கமா பிடிச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அங்க அப்பாவை இந்த மாதிரி ஒரு கோலத்துல அவர் பார்க்கும்போது அவருக்கு பயங்கரமா பயம் வந்திருக்குங்க. அவருடைய உடம்பெல்லாம் அங்கங்கே ரத்தங்கள் தெறிக்கப்பட்டிருக்குது. அதையும் பார்க்குறாங்க. என்ன செய்யணும்னு தெரியல. அந்த இடத்துல அவங்க பெரியப்பா என்ன பண்றாருன்னா டக்குன்னு ஓடி போய் கையை பிடிச்சி அந்த கல்லறையிலேருந்து கீழே இழுத்து போட்டு அந்த இடத்துல அவர் கட்டியிருந்த வேட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கட்டி விட்டாலும் அவர் அவுத்து போட்டுறாரு. இருந்தாலும் அதை வச்சு அவர் உடம்பு ஃபுல்லாக கட்டி அப்படி அங்கேருந்து குண்டு கட்டாக தூக்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவர் வந்து என்னன்னா பயங்கரமாக அலற ஆரம்பிக்கிறார். அழுதுகிட்டே இருக்கிறார். ஓன்னு சொல்லி பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கிறாரு. இவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அந்த நேரத்துக்கு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கருப்பசாமி கோவில் பூசாரிக்கும் இந்த மாதிரி விஷயத்த சொல்லப்படுது. அந்த பூசாரியும் வர்றாருங்க. அவர் இந்த மாந்திரிக வேலையெல்லாம் தெரியாதுங்க, அவர் பூசை பண்ணக்கூடியவர் தான். இருந்தாலும் அந்த இடத்துல தன்னுடைய அந்த கற்பனை நினைச்சு அந்த இடத்துல திருநீர் மற்றும் தண்ணீர்லாம் தெளிக்கிறாரு. திருநீர்லாம் போட்டு விடுறாரு. எல்லாம் முடிச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, அந்த உடம்புக்குள்ள இருக்கிறது என்னது ஏது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நாளைக்கு காலையில கோயிலுக்கு கொண்டு வந்துருங்க, இப்போ அவன் அமைதியா தூங்குறான், அப்படி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த தண்ணீர் தெளிச்சு திருநீர் போட்டதுமே அப்படியே அமைதியா படுத்துடுறாருங்க. ஆனா என்ன அப்படின்னா இடையில அதாவது அந்த அமைதியா படுத்துட்டு இருக்கும்போது கூட அவருடைய கைகள் வந்து இந்த மாதிரி அந்த வேட்டியில வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. அவரு கட்டியிருந்த வேட்டி இருக்கு இல்லையா, அதுல கட்டி வச்சிருக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டு கட்ட அவிழ்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கருப்பசாமி கோவில் பூசாரியும் அங்கிருந்து போயிடுறாரு. இவர் கொஞ்சம் அமைதி ஆயிடுறாருங்க. அதாவது நார்மலான மாதிரி தெரியுது. அப்படி நார்மலானவர் என்ன சொல்றாருன்னா, ஏய் நான் எங்கடா இருக்கேன், எங்கடா கொண்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அவர் கேட்டுட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய வீடுன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய பலவனுடைய அம்மாவும் சரி, அவங்க பெரியம்மா, அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. என்ன அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, ஒரு சடங்கான பிள்ளை வேற இருக்குது, நம்ம இந்த டைம்ல எதுவும் பண்ணிடக்கூடாது, அவளை ஒத்தைக்கு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க சித்தப்பா பெரியப்பா முதல் கொண்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய அவங்க பெரியப்பா தான் எழும்பி வந்து கேட்கிறாரு, யாருடா நீ, எதுக்குடா இவனுக்கு உடம்புல இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் வளவனுடைய அப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுடைய பேரை சொல்லி அப்படி சொல்லுது. அண்ணன் என்ன தெரியலையா, தம்பி என்ன தெரியலையா, மைனி என்ன தெரியலையா, கொழுந்தி என்ன தெரியலையா இப்படின்லாம் அவர் பேச ஆரம்பிக்கிறாருங்க. சரி அவன் நார்மல் ஆகிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க கை கட்டையும் அவிழ்த்துடுறாங்க. அவிழ்த்து தண்ணீர்லாம் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு கொஞ்சம் நார்மலாக இருந்த மாதிரி தாங்க இவங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியுது. சரி நார்மலாக தானே உட்காந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பாடு தட்டை எடுத்துகிட்டு போய் அப்படி சாப்பாடை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாப்பாடை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேகமாக அந்த சாப்பாடை அள்ளி சாப்பிட்றாருங்க. அப்படி சாப்பிடும்போது அவருடைய நிலைமை மறுபடியும் மாறுது அப்படிங்கிற விஷயம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியுதுங்க. சாப்பிட்டு அந்த வாயெல்லாம் கொப்பளிக்கிறதுக்காக வெளியே போவாங்க இல்லையா, வீட்டை விட்டு வெளியே போய் தான் கொப்பளிக்கணும். அப்படி அந்த வாய் கொப்பளிக்கிறதுக்காக இவர் வெளியே போகும்போது சரட்டுன்னு பக்கத்தில் வந்து ஒரு காம்பவுண்டு சுவர் இருக்குது, அதாவது பக்கத்து வீடு, அந்த காம்பவுண்டுக்குள்ளே எட்டி சாடி ஓட ஆரம்பிக்கிறாருங்க. இவர் ஓட ஆரம்பித்த உடனே இவங்க மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தப்பா மற்றும் பெரியப்பா இவங்க பின்னாலே ஓட ஆரம்பிக்கிறாங்க. வேற நண்பர்களும்
அதாவது இந்த நள்ளிரவு நேரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருமே தூக்கமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த தெருவில் அந்த மாதிரி இவருடைய பிஹேவியர் இருந்திருக்குது. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருமே தூங்கலை, கொஞ்சம் முழிச்சிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டோன்னே எல்லாரும் வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து அந்த ஊருக்குள்ளாடியே வச்சு இவரை மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்டி மறுபடியும் தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டுடுறாங்க. மறுபடியும் கற்பனுடைய திருநீர் போட்டு தண்ணீர்லாம் தெளிக்கப்பட்டு மறுபடியும் அவரை படுக்க வைக்கிறாங்க. ஆனால் அவர் படுக்கவே இல்லைங்க, அப்படியே உரடிக்கிட்டே இருக்கிறாரு. நான் இப்போ எந்திரிச்சு போயிடுவேங்கிற மாதிரியே இது பண்ணிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அண்ணனை பார்த்து, நான் தான் உன் தம்பி, அந்த தம்பியை பார்த்து, நான் தாண்டா உன் அண்ணன், அது என் மைனி, இது என் ஒய்ஃபு, இது என் குழந்தை அப்படின்னு சொல்லி எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிறாருங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு மறுபடியும் அவன் கிளியர் ஆகிட்டான் அப்படின்னு நினைக்கும்போது இந்த கெட்டு அவுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பசாமி கோவில் பூசாரி சொன்னார் இல்லையா, அது அப்போ ஞாபகம் வருதுங்க. கெட்டு அவுக்கவே வேண்டாம், அப்படியே கிடக்கட்டும், நாளை காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடிய விடிய இவங்க எல்லாருமே அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்தே இருந்திருக்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. இவர் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிட்டாருங்க. அதாவது இப்போ அப்படி அந்த கட்டோடையே வளவனுடைய அப்பா வந்து தூங்கி எந்திரிச்சிட்டாரு. வளவனுடைய அப்பாவை வந்து காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, சரி கொஞ்சம் தண்ணீர் தெளிப்போம் அப்படின்னு சொல்லி தண்ணீர் தெளிச்சுதாங்க எழுப்புறாங்க. அவர் எந்திக்கும்போது அவருடைய உடல்லாம் பயங்கரமாக வலிக்குது. ஐயோ என்னுடைய உடல்லாம் பயங்கரமாக வலிக்குது, என்ன அவுத்து விடுங்க, எதுக்கு இப்படி கெட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ரொம்பவே நார்மலாக பேசுகிறாருங்க. சரி இவர் ரொம்ப நார்மல் ஆகிட்டார் போல இருக்குது, நம்ம எப்படியாவது கருப்பசாமி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பல்லெல்லாம் தேய்க்க வச்சு அவரை குளிப்பாட்டி அவரை ரெடி பண்ணுறாங்க. அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா தாங்க இருந்திருக்கிறாரு. அதாவது என்ன ஆச்சுது அப்படின்னா அந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்தனால அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யணும் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாமல் இருந்திருக்கிறாங்க. அதனால வளவன் வந்து ஸ்கூலுக்கு போகணும், வளவனுடைய தங்கச்சியும் ஸ்கூலுக்கு போகணும். இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வளவனை கூப்பிட்டு இந்த மாதிரி கடையில இருந்து ஏதாவது வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே அந்த காலை டைமில் வந்து அவங்க ஊரில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்பெஷலாக போட்டுருவாங்கன்னா ஒரு கடை பக்கத்தில் இருக்க ஆப்பக்கடை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அந்த ஆப்பக்கடையில் போய் ஆப்பத்தை வாங்கி அங்கே என்ன ஆச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்னி வைக்கிறதுக்கு லேட் ஆகுதுங்க. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தின நாள் வந்து இந்த புரோட்டாவுக்கு வந்து சால்னா வைப்பாங்க இல்லையா, அந்த புரோட்டாவுக்கு அந்த சால்னாவை வந்து கவரில் கட்டி வச்சுருந்துருக்காங்க. அந்த சால்னாவை எடுத்துக்கிட்டு இவரும் ஆப்பத்தோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதில் வந்து இந்த கோழியுடைய தலை இதெல்லாம் வச்சு ஏதோ கறி பண்ணி தான் அந்த சால்னா வச்சுருப்பாங்களாம். அந்த சால்னாவில் ஏதோ இருந்திருக்குங்க, இறைச்சி பீஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்குது. இவங்க அப்பாவுக்கு அந்த காலை டிஃபனாட்டை அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 3 ஆப்பமும் இந்த கறி அதாவது இந்த சால்னா இருக்குது இல்லையா இதை வீத்துறாங்க. அதை ஊற்றும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கறி துண்டு வந்து விழுந்த உடனே அந்த இடத்துல அவர் அப்படியே டோட்டலாக சேஞ்சாக மாறிடுறாருங்க. ஆன்னு சொல்லி போய் அந்த ஆப்பத்துக்கு மேலே விழுந்து அதை எடுத்து தின்னு ஒரு வித்தியாசமான கோலத்துக்கு மாறுறாரு. அதை பார்த்தோன்னா மறுபடியும் இவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இவரை கட்டினாதான் முடியும் அப்படின்னு சொல்லி சித்தப்பா மற்றும் பெரியப்பா எல்லாரும் வந்துடுறாங்க. ஓடி மறுபடியும் கட்டி தாங்க இவர் இங்கிருந்து தூக்கிக்கிட்டு எங்க போறாங்க அப்படின்னா நேர கருப்பசாமி கோயிலுக்கு கொண்டு போறாங்க. ஊர் மக்கள் ஒரு 10-15 பேர் வந்து சப்போர்ட்டா தான் இருந்திருக்கிறாங்க. இவரை கொண்டு போறதுக்கு வாங்குறதுக்கு எல்லாம் ஒரு ஆட்டோவில் போட்டு கொண்டு போய் அந்த கருப்பசாமி கோவிலையும் சேர்த்துடுறாங்க. அங்க சேர்த்த பிறகு பயங்கரமா திமிர்றாருங்க. அந்த கோவிலுக்கு உள்ளாடி அவரால் வர முடியல அப்படிங்கறதான் உண்மை. அந்த இடத்துல கடந்து திமிர ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் இவங்க யாரும் விட்டு வைக்கல, அப்படியே உள்ள தூக்கிட்டு போய் பயங்கரமா அந்த பூஜை எல்லாம் பண்ணி அங்கிருந்து திருநூறுலாம் போடப்பட்டு அதன் பிறகு கொஞ்சம் கிளியர் ஆயிடுறாருங்க. அதன் பிறகு அவர் உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் வரல, அப்படியே இருக்குது. சரி இனி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 2-3 எலுமிச்சங்கனிகளை வந்து கையில் கொடுத்து விடுறாங்க. இதை வந்து தலையணைக்கு அடியில் வச்சுட்டு படுங்க, ஒன்று வீட்டுடைய வெளியில் வைங்க, ஒன்று பின்வாசலில் வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 3 எலுமிச்சங்கனிகளையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதே மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னா மத்தியானம் நல்லா இருக்கிறாரு, சாயங்காலம் நல்லா இருக்கிறாரு. அவர் என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் சொல்லவே இல்லைங்க. ஆனால் ஒரு நார்மலாக இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி இருந்துட்டு இருக்கிறாரு. அங்கே கல்லறை தோட்டத்தில் வேலை செய்த விஷயமே இவருக்கு மைண்டில் இல்லை. அதெல்லாம் கேட்டு பார்க்குறாங்க. நேற்று நம்ம இப்படி வேலை செய்தோம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வளவன் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது கூட அந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் இல்லை நம்ம வேலை பார்க்கலையே, நம்ம சும்மாலாம் இருக்கோம், நம்ம வீட்டிலலாம் இருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி தான் பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரி இன்னும் எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டுங்க அதாவது இந்த எலுமிச்சங்கனிகளை 3 எண்ணத்தையும் 3 திசையில் வைக்கிறாங்க. அதாவது ஒன்று தரையணையில், ஒன்று ஃப்ரெண்டு வாசலில், ஒன்று பின் வாசல்லையும் வச்சிடுறாங்க. வச்சுக்கிட்டு இவங்க நார்மலாக சாப்பிட்ரு எடுத்துகிட்டு எல்லாருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் படுத்துடுறாருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, படுத்து கிடக்கிறாரு. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-2:30 மணி இருக்குங்க.
அந்த நேரத்துக்கு அவங்க அம்மாவுக்கு முழிப்பு வருது. ஏன்னா அம்மா மற்றும் மகள் அவங்க ஒரு ரூமில் படுத்திருப்பாங்க. பலவனுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது. இவங்க அப்பா படுக்கிறது ஹாலில் தான் படுப்பார். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அம்மா மற்றும் அந்த மகள் வந்து ஒரு ரூமில் படுத்திருக்காங்க இல்லையா, அதுக்கு பக்கத்திலே பலவனை படுக்க வச்சிருக்கிறாங்க, கீழேயே படுக்க வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவன் படுத்துட்டு இருந்த ரூமில் தான் அவங்க அப்பாவை படுக்க வச்சிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு இவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவனுடைய அந்த ரூம் இருக்கு இல்லையா, அங்கே தான் நாங்கள் அப்பா படுத்திருந்தாரு. அந்த ரூமுடைய கதவு திறந்துருக்குங்க. இது என்னடா கதவு திறந்துருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரூமுக்குள்ளெல்லாம் தேடுறாங்க, எல்லா இடமும் போய் பார்க்குறாங்க. ஆனால் அவரை காணவே இல்லைங்க. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே தேடுறாங்க. பின்வாசல் திறந்து வேற கிடக்குது. ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி உடனே பக்கத்தில், அதாவது 2003 காலகட்டம் தான், லேண்ட்லைன் உண்டு. இவங்க வீட்டுக்கு வீடு லேண்ட்லைன் ஃபோன் வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபோனில் இருந்தாங்க கால் பண்ணுறாரு. யாருக்கு? அவங்க சித்தப்பாவுக்கு. சித்தப்பா பெரியப்பாவுக்கு அடிக்க கிட்டத்தட்ட மறுபடியும் அதே மாதிரியான கலசல் அந்த இடத்துல ஏற்படுது. எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்குள்ளே வந்துடுறாங்க. வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இவர் எங்கே போனார்னே தெரியலைங்க. நள்ளிரவு நேரத்தில் தேடாத இடம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். விடிய விடிய தேடி இருக்கிறாங்க நம்மளுடைய வளவனுடைய அப்பாவை. காணவே இல்லைங்க. அந்த கல்லறையிலையும் இல்லை, அவர் அந்த படுக்கக்கூடிய ஆத்தங்கரையிலையும் இல்லை, ஒரு இடத்துலையும் அவர் கிடைக்கவே இல்லை. எல்லாருமே வெக்ஸ் ஆயிடுறாங்க. எங்கே போனா இவன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வெக்ஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த நபரை காணவே இல்லைங்க. கிட்டத்தட்ட மறுநாள் காலையில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளவனுடைய தங்கை இவங்க வந்து அந்த டைமில் வந்து பரீட்சை எழுதிட்டு இருக்கக்கூடிய டைமுங்க. இந்த மத்தியானம் வரைக்கும் ஒரு ஸ்கூல் இருக்கும், அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு பிற ஒரு ஆளுக்கு ஸ்கூல் இருக்கும். இவங்களுக்கு மாற்றி மாற்றி தான் இருந்துகிட்டே இருக்குமா அந்த பரீட்சை டைமில். அந்த மாதிரி டைமில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, காலையில் பரீட்சைக்காக இவங்களுடைய தங்கை போயிடுறாங்க. இவங்க அப்பாவை தேடிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. சரி, மத்தியான நேர பரீட்சைக்காக நம்மளுடைய வளவன் போகணும். அந்த நேரத்துக்கு தங்கையும் வீட்டுக்கு வந்திருக்கிறா. வளவனும் அவங்க அப்பாவை தேடிட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் வந்துட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள வரும்போது திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா, தங்கச்சி அவங்களுடைய ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறாங்க. அப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுடைய அந்த ஸ்லாப்புக்கு மேலே அவங்க அப்பா அப்படியே நீண்டு நிமிர்ந்து படுத்திருக்கிறாரு. அவருடைய உடல்ல இருந்து இந்த ரோமதோரம்னு சொல்லும் இல்லையா, அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய முடியுடைய அந்த துளை அப்படிங்கிறது தாங்க உண்மை. அந்த துளை வழியாக ரத்தங்கள் அப்படியே அந்த வேர்த்து வந்து இருக்கும் இல்லையா, வேர்வை வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த வேர்வை வந்த இடம் எல்லாமே ரத்தமாக இருக்குதுங்க. அதை அந்த புள்ள பார்த்துட்டு ஆணு கத்த தொடங்கும் போது டப்புன்னு எந்திரிச்சிருக்கிறாருங்க. அவர் எந்திக்கும் போது அவருடைய முகம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ரண கொடூரமாக இருந்திருக்குங்க. அவருடைய பல்லு எல்லாம் உடைந்து போய் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வெளியே வந்து ஒரு அசிங்கமான ஒரு முகத்தை அந்த பெண் அங்கே பார்த்துட்டு அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. வெளியில் இருக்குது, அதாவது அடுத்த ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய வளவன். அவர் என்ன செய்கிறாருன்னா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவருடைய ரூமை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரும்போது தங்கையுடைய ரூம் லாக் செய்யப்பட்டிருக்குது. ஏன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, உள்ள லாக் பண்ணிட்டு தான் அவங்க ரூமுக்குள்ள வந்து துணி மாற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவத்தை பார்க்குறாங்க. அவங்க துணி மாற்றுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டாங்க. பார்த்து கத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இவர் கதவை தட்டுறாரு. அந்த பிள்ளையும் எந்திக்கணும். ஆனால் அவங்க அப்பா வந்து உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் வந்து இவருக்கு தெரியாதுங்க. என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு வெளியே ஓடி வர்றாரு. அவங்க வீட்டில் பக்கத்தில் வந்து பெரியம்மாலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உடனே தகவல் சொல்லி அம்மாவுக்கு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி, ஏன்னா அம்மாலாம் வந்து இவங்களை தேடி போன இடத்துக்கு இங்கே போங்க அங்கே போங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல அவங்க இல்லை. ஆனால் அவங்க பெரியம்மா இருந்திருக்கிறாங்க. பெரியம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உள்ளே வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஆகிருக்கு. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாது. வெளியில் நின்று கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க கத்தக்கூடிய சத்தம் கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் உள்ளே வந்துடுறாங்க. எல்லாருமா வந்து தாங்க உலக்கை வைத்து அந்த கதவை வந்து இடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. உடைச்சி உள்ள போகும்போது பெண் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதாவது 15 வயசு குழந்தை கீழே விழுந்து கிடக்குது. அதை தூக்குறாங்க. தூக்கி என்னமாச்சுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு தாங்க இப்படி கையை மேலே நீட்டுது. அப்படி பார்க்கும்போது அவர் அப்படியே எழும்பி அப்படி உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய முகம் எல்லாம் ரத்தமாக இருந்திருக்குங்க. பார்த்து அந்த இடத்துல ஐயோன்னு சொல்லிக்கிட்டு அலறிடுறாங்க எல்லாருமே. வேகமாக வெளியே வந்துடுறாங்க. டக்குன்னு ஒவ்வொரு இடமா கால் செய்யப்பட்டும் ஆள் சொல்லி விடப்பட்டும் உடனே அந்த இடத்துக்கு அவங்க பெரியப்பா சித்தப்பா போலீஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்துடுது. அவன் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கிறான், யாருக்கும் தெரியல, ஸ்லாப்புக்கு மேலே இருந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வருதுங்க. அவரை பையன் கீழே இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே தாக்குறாரு. டப்புன்னு கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து எறிகிறாரு. என்னன்னா, அந்த செல்ஃபுக்கு மேலே இவங்க இந்த துணி வைக்கக்கூடிய பாக்ஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய வச்சிருந்துருக்காங்க. அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டார். போலீஸுக்காரங்க கூட பார்க்கல, எறிகிறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து கட்டிலுக்கு மேலே ஏறி இவரை மெல்லமாக பிடிச்சி கீழே இழுத்து பையை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. கையை கட்டுறாங்க. மறுபடியும் கருப்பசாமி கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி அங்கே போகும்போது இவர் இப்போ என்ன அப்படின்னா,
அப்படின்னா முதல்ல போகும்போது திமிர்னார் இல்லையா, இப்போ சும்மா நடந்து வராருங்க. அதாவது கருப்பன் எனக்கு எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிறது மாதிரி நடந்து வராரு. வந்துக்கிட்டு இப்படியே நாடியில் இப்படி தட்டி தட்டி அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாருங்க. அப்படி உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வித்தியாசமான கோணத்தில் அந்த கோயிலில் சிலையை பார்க்குறாரு. அதாவது கருப்பசாமியுடைய சிலையை வந்து அப்படி விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த இடத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. பேய் பிசாசெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது வேற என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே பயந்து சாகுறாங்கன்னு கூட சொல்லலாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு வேற வழியே இல்லையான்னு சொல்லி பூசாரிகிட்ட கேட்குறாங்க. பூசாரி என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு இந்த மாதிரி பேய் விரட்டக்கூடிய அந்த விஷயம்லாம் தெரியாதுங்க. கற்பனை கூப்பிட்டு சொல்லணும், அவர் வந்து அதை செய்து கொடுப்பாரு. இவ்வளவு தாங்க அவருக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு இதுக்கு மேலே எல்லாம் செய்ய தெரியாதுப்பா, நீங்கள் வேற யாரையாவது பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த சாம கோடாங்கின்னு சொல்லிட்டு கோடாங்கிகள் இவங்க ஊருக்குள்ளான்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு நபரை வந்து இவங்க பெரியப்பா போய் பார்க்குறாருங்க. பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டு என்னன்னு தெரியல, வந்து பாருப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவரையும் கையோடவே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கருப்பசாமி கோயிலில் வச்சு தாங்க அங்கே பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவருக்கான அந்த பேய் விரட்டக்கூடிய அந்த சடங்கு நடத்தப்படுதுங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்திருக்கிறார் இல்லையா அந்த கோடாங்கி, அவர் வந்து பல மாந்திரீக பூஜைகளை அந்த இடத்துல பண்ண ஆரம்பிக்கிறாரு. கோவிலுடைய வெளிப்பக்கத்தில் தான் இது நடந்துகிட்டு இருக்குது. அப்படி நடந்துகிட்டு இருக்கவே அந்த இடத்துல அவருடைய உடலுக்குள்ள வந்து பயங்கரமாக ஆடக்கூடியது யார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய, அதாவது இந்த கல்லறையை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவதையை பற்றி தாங்க சொல்கிறாரு. அதாவது ஒரு காட்டு தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் சுடுகாட்டு தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு தேவதை தான் இந்த இவருடைய உடம்பை எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குது. அது எதனால அப்படிங்கிறத சொல்லி கேட்கும்போது கூட அதுவாட்டு வாய் திறந்து சொன்னாதான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த கோடாங்கி சொல்றாரு. கோடாங்கியும் பயங்கரமாட்டு அந்த பேய் விரட்டக்கூடிய சடங்கை பயங்கரமா பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல அவங்க அப்பா இருக்கிறார் இல்லையா, பெரிய ஒரு இதெல்லாம் இல்லைங்க, அப்படி நார்மலா இருந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ என்ன செய்வ நான் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த உடம்புல இருக்கக்கூடியது என்னது அப்படிங்கிறத வந்து அவரால் சொல்லவே முடியல. ஏதோ ஒரு காட்டு தேவதை அவருடைய உடம்புக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டே இருக்கிறாருங்க. சரின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் அவர் அந்த உடுக்கை அடிச்சு அதை பம்பை அப்படின்னு சொல்றாங்க, அதை வச்சு அடிச்சு அவர் வந்து ஆட வைக்கிறாருங்க. இப்போ தாங்க மெல்லமா ஆட ஆரம்பிக்குது. ஆட ஆரம்பிச்ச உடனே கேட்குறாங்க, யார் நீ, எப்படி இவருடைய உடம்புல வந்த, எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போது தாங்க ஒரு பெரிய விஷயமே தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கல்லறை தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறாங்க இல்லையா, இந்த கல்லறை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய காசுங்க. இந்த கல்லறைக்காக அந்த நிறைய காசு கொடுப்பாங்களா, எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்களாம். அப்படி செய்யக்கூடிய காசை வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சேமிப்பு, வீட்டுக்காக கொண்டு செலவு பண்ணுவாருங்க. அதாவது அவருடைய குடும்பத்துக்காக செலவு பண்ணுவார். அந்த விஷயம் வந்து உண்மையிலே தப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கும் தெரியும். ஏன்னா இந்த கல்லறை கட்டக்கூடிய காசை வந்து வீட்டுக்காக செலவு பண்ணக்கூடாது. உன்னால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கிட்டு, எவ்வளவு உனக்கு அதாவது குடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, அப்படி குடிக்கக்கூடியவங்க குடிச்சு தீர்த்துக்கிட்டு அந்த காசை வந்து சேமிப்பில் வந்து வைக்கக்கூடாதுங்க. இந்த ஒரு விஷயத்தை இவர் பண்ணியிருக்கிறாரு. யார் பண்ணார்னா, பலவனுடைய அப்பா பண்ணியிருக்கிறாரு. அப்படி அவர் சேமித்த காசு என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளாயிடுச்சுங்க. அதாவது இவர் இந்த கல்லறை வேலையை வந்து எடுத்து செய்கிற காரணமே எதுக்காக அப்படின்னா, தன்னுடைய இளைய மகளுக்காக தாங்க. அதுக்கு கல்யாணத்துக்காக சேர்க்கணும், அது சேர்க்கணும், இது சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில தாங்க இந்த கான்ட்ராக்டே வாங்கி அவர் செய்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த காட்டு தேவதைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ சுடுகாட்டுக்கு ஏதாவது ஒரு சாதனத்தை கொண்டு போகிறீங்க அப்படின்னா, அதை அங்கே சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதையே அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சா அது பிரச்சனை தாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு கல்லறை கட்டுறதுக்கு, அதாவது 2003 காலகட்டத்திலேயே 10,000 ரூபா வாங்குவாராங்க. இந்த 10,000 ரூபான்னு சொல்கிறது இன்னைக்குள்ள கணக்கில் பார்த்தா அது நமக்கு ஒரு கம்மியான ரேட்டுன்னு கூட சொல்லாங்க. ஆனால் அன்னைக்கு அது ஒரு பெரிய ரேட்டுங்க. 1 லட்சம் ரூபா உள்ள ஒரு கணக்குன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு கொத்தனாருக்கு சம்பளமே சொல்லப்போனால் ஒரு 110 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி சம்பளம் இருக்கக்கூடிய இடத்துல 10,000 ரூபா வாங்கிடுவாராம். ஏன்னா என்னெல்லாமோ போய் சொல்லுவாராம். அதாவது நாங்கள் இப்படி கல்லறை கட்டுறதுக்கு எங்களுக்கு நிறைய சிலவாகும், நாங்கள் நிறைய தேவதைகளுக்கெல்லாம் இது பண்ணணும், பூஜை வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 10,000 ரூபா வாங்குவாருங்க. இதில் ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இவர் செலவு பண்ணுறதுனா ஒரு 2,000 ரூபா இல்லை ஒரு 3,000 ரூபா செலவு பண்ணிடுவார். மிச்சம் காசு வந்து ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபா வருது இல்லையா, இந்த காசை அப்படியே ஆட்டையை போட்டுறதுங்க. அதில் இருந்து தான் வீட்டுக்கு இந்த சமையல் பொருள் சாதனம் எல்லாம் வாங்கிக்கிட்டு, நைட்டு அந்த நாட்டுக்கோழிகள் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய பழக்கம் எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்துருக்கிறாரு. நல்லா சரக்கு மடிப்பார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய காசை சேவ் பண்ணிடுறாரு. இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கடைசியாக கல்லறை கட்டுனாங்க இல்லையா, அப்படி கல்லறை கட்டக்கூடிய அன்னைக்கு அந்த
கல்லறை தோட்டத்துக்கு உள்ளாடி ஒரு வயசான ஒரு பொம்பளை வந்திருக்காங்க. அதாவது ரொம்ப வயசான கிழவி. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடெல்லாம் மேய்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் ஒரு கிழவி உள்ளே வர்றாங்க. அதாவது ஒரு வயசான பாட்டி. அந்த பாட்டி உள்ளே வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, பசிக்குதுப்பா, ஏதாவது இருந்தால் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த இடத்துல இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பயங்கரமான கெட்ட வார்த்தையை நம்ம சொல்லி பேசி திட்டியிருக்கிறார். நாங்களே வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், எங்கள்கிட்ட ஏதாவது காசு, நீ எங்கே காசு கேட்குற, அப்படி இப்படின்னு சொல்லி தரக்குறைவாக வர பேசி விட்டுறாருங்க. அந்த கிழவி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கேருந்து மெல்லமாக நடந்து அந்த கருவேல காட்டுக்கு உள்ளாடி போனவங்க அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. இந்த மத்தியான வேளையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வளவன் இருக்கிறார் இல்லையா, வீட்டுக்கு வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த கல்லறை தோட்டத்துக்கு போயிருக்கிறாருங்க. அதே மாதிரி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இன்னும் ஒரு வட்டையில் சாப்பாடுகள் இருந்திருக்குது, அதையாவது அந்த பாட்டியை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க அதை கூட கொடுக்கலைங்க. யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்டிஷனாக இருக்கக்கூடியவருங்க வளவனுடைய அப்பா. அதனால அவர் கொடுக்கவே இல்லைங்க. ஆனால் வந்துட்டு போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டு வன தேவதை அப்படிங்கிற அந்த தேவதை தாங்க அங்கே வந்திருக்குது. அது வந்தது மட்டும் இல்லாமல், இவன் இந்த கல்லறையிலேருந்து தான் சம்பாதிக்கிறான், நிறைய காசை இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு இருக்கிறான், இது தப்பு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு விளையாட்டு தாங்க இதை பண்ண ஆரம்பிச்சிருக்குது. என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது சாயந்தரம் 5:30 மணிக்கு இவரை, அதாவது நம்மளுடைய வளவனை வீட்டுக்கு அனுப்புனார் இல்லையா, அதன் பிறகும் அந்த பாட்டி அங்கே வந்துருக்குங்க. வந்துக்கிட்டு இவர்கிட்ட நேரடியாட்டு தாங்க பேசியிருக்குது. என்ன அப்படின்னா, நான் உன்னை எடுக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லி பேசியிருக்குதுங்க. என்ன கிழவி என்ன பேசுகிற, நான் என்ன ஹைட்டும் உடம்பும் நல்லா இருக்குது, நீ என்ன எப்படி எடுப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இவர் கொஞ்சம் நக்கலாகவே பேசியிருக்கிறாரு பலவனுடைய அப்பா. ஆனால் அந்த இடத்துல அந்த கிழவி திடீர்னு உருவம் மாறி ஒரு கொடூரமான ஒரு காட்டு அரக்கி மாதிரி அப்படி நின்றுருக்குங்க. இதை பார்த்தோன்னே அவர் அரண்டுறாரு, ஆன்னு சொல்லி கத்தி இருக்கிறாரு. அப்படி கத்துனவருக்கு உடம்புக்கு உள்ளாடி அப்படி வந்து சரட்டுன்னு உள்ளே ஏறிடுதுங்க. உள்ளே ஏறின பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமுக்கு அவருக்கு எதுவுமே தெரியல. கொஞ்ச நேரத்தில் முழிச்சிடுறாரு. அங்கே இருந்து இந்த விஷயம் நடந்தது இல்லையா, இதே அவருக்கு மைண்ட்லேயே இல்லைங்க. இவர் எங்கே வந்துடுறாரு அப்படின்னா, வேலையெல்லாம் முடிச்சிட்டாரு. முடிச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இவர் அந்த சந்தைக்கு போய் அந்த கோழிக்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே போகலை, சரக்கு பாட்டில் முதல் கொண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக வந்தது அந்த கல்லறைக்கு தாங்க. அந்த கல்லறையில் இருந்து இவர் மறுபடியும், இவருக்கு என்ன நடக்குன்னே தெரியல, தனக்கு குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, எதுவுமே அவருடைய ஞாபகத்தில் இல்லையா. இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த இடத்துல இருந்து மறுபடியும் சரக்கு அடிச்சுக்கிட்டு அந்த கோழி, பச்சை கறிங்க, அதாவது அது கறி சமைச்ச கறி கிடையாது, பச்சை கறி, அது நாட்டுக்கோழி, அதை கடிச்சு அந்த மாதிரி என்னை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டே இருந்தார் இல்லையா. அப்பந்தான் இவங்க போய் பார்த்து அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சது, இவரை தூக்கிட்டு வந்த எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல சொல்லப்படுதுங்க. கடைசியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோடாங்கி அந்த தேவதை கிட்ட தாங்க பேசியிருக்கிறாரு. இது எல்லாமே இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தேவதையும் சொல்லுதுங்க. சரி, உனக்கு என்ன வேணும், என்ன தந்தா நீ இது பண்ணிட்டு போக அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட கோழி அடிச்சு, அதாவது கறி வைக்கிறாங்க. அதாவது கருப்பசாமி கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி இவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துலயே கோழி அடிச்சு கறி வச்சு அந்த சாப்பாடு படையலை எடுத்துக்கிட்டு போய் இங்கே இருந்து, அதாவது அங்கே படையல் போடக்கூடாது, அங்கிருந்து அந்த சாப்பாடை எடுத்துட்டு போய் எங்க கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா, இவர் கல்லறையில் வேலை செய்தார் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு கொடுக்கணுங்க. அங்க போய் அதே மாதிரி கொடுக்குறாங்க. வளவனுடைய அப்பாவும் சித்தப்பா பெரியப்பா இவங்க எல்லாரும் கூட போயிருக்கிறாங்க. வளவனுடைய அப்பாவும் அங்கே தாங்க நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு அப்பவும் அந்த மைண்ட் செட்டு கரெக்ட் ஆகலை, அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியலைங்க. அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு அந்த கறியை அங்கே வச்சு சில பல பூஜைகள் ரத்தத்தால் பண்ணப்படுதுங்க. அது யாருடைய ரத்தத்தினால அப்படின்னா, நம்மளுடைய வளவனுடைய அப்பாவுடைய ரத்தத்தை கையிலிருந்து கீறி அதை எடுத்து அதை அந்த சாப்பாட்டுக்கு மேலெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு தாங்க இவர் மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. யார் அப்படின்னா, நம்மளுடைய வளவனுடைய அப்பா. கீழே விழுந்த பிறகு அவரை தூக்கி எழுப்பி கேட்குறாங்க, என்னாச்சு எப்படி நடந்துன்னு சொல்லும்போது அவருக்கு ஒன்றுமே மைண்டில் அந்த இதே இல்லை. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்த பிறகு தான் இந்த முழு கதையுமே இவங்களுக்கு தெரிய வந்திருக்குங்க. கடைசி அந்த இடத்துல இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. அதாவது சுடுகாட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்த பிறகு கருப்பசாமி கோயிலுக்கு போய் சாமியாட்டம் பார்க்குறாங்க. அதாவது அங்கே இந்த வெள்ளி செவ்வாயில் சில நேரங்களில் இந்த கருப்பசாமி ஆடுறது வழக்கம். அப்படி சாமி ஆடக்கூடிய இடத்துல போய் பேசும்போது, அதாவது போய் கேட்கும்போது அந்த இடத்துல அவரும் அதான் சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, அங்கே இருந்து சம்பாதிக்காத,
அது உனக்கு தேவையில்லை, அது உனக்கு நிலைக்காது அப்படிங்கிறது மாதிரி கருப்பசாமியும் சொல்லியிருக்கிறாருங்க. சரி, செய்த வேலைக்குள்ள கூலியை மட்டும் வாங்கு, யாருடைய குடும்பத்தில் இறந்து போனாங்களோ அவங்களுடைய இதிலே வந்து அந்த சாதனங்களை வாங்கிரு, எல்லாத்தையும் அங்கே கொண்டு தர சொல்லி நீ கட்டி கொடு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கல்லறையில் இருக்கக்கூடிய காசு, அதாவது கல்லறைக்குன்னு நீ எக்ஸ்ட்ரா காசு வாங்கி சேமிக்காத அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த கருப்பசாமின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இந்த சம்பவம் அவங்களுடைய லைஃப்பில் 2003 காலகட்டத்தில் இப்படி தாங்க நடந்து முடிஞ்சிருக்குது. இது வளவன் நமக்கு சொன்ன சம்பவங்க. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய வளவனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இன்னொரு விஷயம் இருக்குங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா ஒரு 10,000 வியூஸ் போகுதுன்னா 1000 லைக் வர்றதில்லை, ஒரு 900 சில்லற லைக் தான் வருது. அதனால் மனசார ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது உங்களுக்கு காசு ஒன்றும் போகாது, தைரியமாக நீங்கள் அதை பண்ணலாம். மறக்காமல் இன்னொரு விஷயம் இருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு, அதாவது புதுசாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.